திமுக அரசு கால் ஷீட் கொடுத்து மக்களை சந்தித்து போட்டோ ஷூட் நடத்துவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கடலூரில் அன்புமணி ராமதாசுடன் நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்கிய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் புயல் வெள்ள பாதிப்புகளை தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேரில் பார்வையிட்டு வருகிறார். அதுக்கு முன்னதாக அவர் பாதிக்கப்பட்ட மக்களை மருத்துவராக அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ முகாமில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து இது குறித்த தகவல் அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் இப்போ நேரில் நீங்கள் ஆய்வு செய்துட்டு இருக்கீங்க. பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? தமிழக அரசோட நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ இன்றைக்கி கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நகரை ஒட்டி கண்டக்காடு என்ற ஒரு கிராமத்தில் பாட்டாளி மக்கள் சார்பில் ஒரு மருத்துவ முகாம் தொடங்கி வந்திருக்கின்றேன். இன்றைக்கு தொடர்ச்சியாக அடுத்தது விழுப்புரம் மாவட்டத்தில் பல மருத்துவ முகாம்களை தொடங்க இருக்கின்றோம். அதாவது இந்த பாதிப்புகள் இந்த பகுதியில் உள்ள பல கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிராமங்கள் பாதிப்பு. அந்த பாதிப்புக்கு முழு காரணம் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம். அதாவது இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அந்த இயற்கை சீற்றத்தினால் வருகின்ற பாதிப்புகளை குறைக்கலாம், கட்டுப்படுத்தலாம், தவிர்க்கலாம். சமீபத்தில் நான் தொலைக்காட்சியில் முதலமைச்சர் போதையை பற்றி ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறார். அவரே கொடுத்துட்டு இருக்கிறார். போதையை ஒழிப்போம், எனக்கு மனசெல்லாம் நோகுது, இதெல்லாம் இப்படிலாம் ஒரு வசனம் டைலாக் பேசிகிட்டு இருக்கிறார். இவர் நினச்சாருன்னா ஒரே கையெழுத்தில் அத்தனையும் ஒழிக்கலாம், ஆனால் ஒழிக்க மாட்டார். ஒழிக்கிறது மனசு கிடையாது. ஸோ விளம்பரத்துக்காக தான் அந்த கால் ஷீட்டில் அவர் வருவார். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கால் ஷீட், அவ்வளோதான் அவர் வேலையே. மீடியா எல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அன்றைக்கி ஃபுல்லாக செய்தி அதான் ஓடிட்டுருக்கும். அடுத்த நாள் கால் ஷீட். இந்த திமுக அரசாங்கம் கால் ஷீட் அரசாங்கம். எல்லாமே கால் ஷீட் கொடுத்துட்டு அது விளம்பரம் கொடுத்துக்கிட்டு அது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அது செய்தியில் வந்துட்டு இருக்குது. இதுதான் நடக்க தவிர கிரவுண்டில் ஒன்றும் நடக்கலை. எங்களோட நோக்கமே பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே அவங்கள சென்றடைந்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து எங்களால் முடிஞ்ச உதவிகள் அவங்களுக்கு செய்கிறது தான் எங்களுடைய முழு வேலை. மற்றவங்களாம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சும்மா விளம்பர அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் உண்மையான மக்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கோம். நன்றி சார். தேங்க்யூ. இப்போ கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதற்கான குறித்தும் தமிழக அரசோட செயல்பாடுகள் குறித்தும் நம்மிடையே தெரிவித்தார். விவேக்குமார், நியூஸ் 1 தமிழ்.